ரொம்ப நீங்க வெக்கப்படணும். இது கேள்வி கிடையாது. என்னது, நமக்கு ஒரு சாட்டை அடி மாதிரி. 5 வேளை தொழுகை என்பது நம்ம எதுக்காக தொழுகிறோம்? சடங்கா இல்ல. தொழுகையை பற்றி இறைவன் குர்ஆன்ல சொல்லும் பொழுது இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், தீமையான காரியங்களிலிருந்து தொழுகை மனிதனை தடுக்கும். தொழுகைங்கிறது ஒரு மனுஷன் தொழுவதற்கு முன்னாடி எப்படி இருந்தானோ அந்த தீமைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுபட்டு வரணும். அதுக்கு பேர் தான் தொழுகை. இவங்க தொழுகை என்ன செய்யறாங்கன்னா ஒரு சடங்கு மாதிரி செய்யறாங்க. தொழுவுறாங்க, வரதட்சணை வாங்குறாங்க, தொழுவுறாங்க, வட்டி வாங்குறாங்க, தொழுவுறாங்க, அவங்களுடைய திருமணங்களை ஆடம்பரமாக லட்சக்கணக்கான ரூபாய்களை வீண் விரயம் செய்கிறார்கள். தொழுவுறாங்க, மோசடி செய்கிறாங்க, தொழுவுறாங்க, வாங்கின கடனை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான காரியங்கள்லாம் செய்தார்களே, ஆனால் இந்த தொழுகை இறைவனுக்கு தேவையா? இறைவனுக்கு இது தேவையே கிடையாது. உங்க தொழுகை அர்த்தம் அவங்களுக்கு விளங்குது பாருங்க. வெளியில இருந்து பார்க்கக்கூடிய அந்த சகோதரிக்கு விளங்குது. தொழுகைன்னா என்னத்துக்கு? சடங்கா? உங்ககிட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணுமா இல்லையா? உன்னுடைய நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகணுமா இல்லையா? ஒரு மாசம் தொழுதவனு ஒரு 2 மாசம் தொழுதவனுக்கு மத்தியில வித்தியாசம் இருக்கணும். எப்படி இருக்கணும்? இவன்ட கூடுதலான ஒரு பக்தி வந்திருக்கணும், கூடுதலான நல்ல செயல்கள் வந்திருக்கணும், நிறைய தீமைகள் அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா எடுபட்டு போயிருக்கணும். அதுக்கு தான் இந்த மார்க்கத்தில் தொழுகையை கூட கடமையாக்கப்பட்டுச்சே தவிர நம்ம போய் குனிகிறதுனால கடவுளுக்கு அந்தஸ்து கூடி போயிருமா? தொழுகைன்னு சொல்லி நெத்தியை கொண்டை நிலத்துல வச்சவன கடவுளுக்கு அந்தஸ்து அதிகமாயிருமாண்டா? ஒண்ணும் கிடையாது. உலகமெல்லாம் சேர்ந்து தொழுவ மாட்டோம்னு முடிவு செஞ்சாலும் சரி அவனுடைய அந்தஸ்து குறைய போறது இல்ல. நீங்க எல்லாரும் சேர்ந்து நெத்திய நடத்துல வச்சு கடந்தாலும் சரி அவனுடைய அந்தஸ்து கூட போறது இல்லை. அது நம்மளால ஆகாது. அப்ப நாம எதுக்கு தொழுகிறோம்? நம்மளை பண்படுத்திக் கொள்வதற்கு, நம்மளை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு. அப்ப இந்த கேள்விக்கு விடை வாயினால் நாங்கள் சொல்வது சரியா இருக்காது. அடுத்த முறை இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும் போது அவங்க கேள்வி வேற மாதிரி மாத்தி கேட்கணும். அது மாதிரி நீங்க நடக்கணும். ஆண்கள் பெண்கள் என்ன செய்யணும்? நம்மள உலகமெல்லாம் கவனிக்குது, நம்மளை பார்த்து தான் இஸ்லாத்தை அறிந்து கொள்ற நிலையில் இருக்கிறாங்க. நம்ம தொழக்கூடியவர்கள் நம்மிடத்துல நேர்மை இருக்கணும், நம்மிடத்துல ஒழுக்கம் இருக்கணும், நம்மிடத்துல நாணயம் இருக்கணும், நம்மிடத்துல எளிமை இருக்கணும், நம்மிடத்துல அடக்கம் இருக்கணும், நம்மிடத்துல நற்பண்புகள் இருக்கணும். அது வெளியே பளிச்சென்று தெரியணும். அதை பார்த்துட்டு அந்த மக்கள் என்ன செய்யணும்? தொழுகை என்பது இவர்கிட்ட நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லணும் என்று வந்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள் உங்களுடைய நடவடிக்கையினால் என்ன செய்யுங்க? அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. சும்மா தத்துவத்தினால பதில் சொல்லி இது சரிப்பட்டு வராதா? அது பயங்கரமான கேள்வி தூக்கி போட்டிருக்கு. நடந்து காட்டுங்க, நல்லபடியா நடந்து காட்டுங்க. என் பேரு ஜெகதகுரு, பிஓவா இருக்கிறேன். அல்லாஹ் ஆன்மாவில் இருந்து ஒரு உயிரை படைக்கிறார், அதற்கு துணையாக மேலும் ஒரு உயிரை படைக்கிறார். அப்படி படைக்கப்பட்ட ஒரு உயிரானது ரொம்ப அற்புதமானது, திரும்ப கிடைக்க பெறாதது. தப்பு செய்யறவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறது நியதி, சட்டம். ஆனா தப்பு செய்யறவங்களை விட்டு விட்டு அந்த எதிர்ப்பை காமிக்கணுங்கிறதுக்காகவே வேண்டி அப்பாவிகளை தீவிரவாதம் என்ற ஒரு பேரால பாப் பிளாஸ்டாலையும் இது மாதிரி ஆர்டிஸ்ட் நச்சு காற்று போன்ற இதாலையும் கொலையாளியும் பலியிடுவதை இஸ்லாம் வரவேற்கிறதா இல்லையா? அதை மனிதனை பலியிடுவதை இஸ்லாம் ஒத்துக்கொள்கிறதா? அப்படி ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் ஏன் தஸ்லிமா நஸ்ரீன் போன்றவர்களை நாடு கடத்தியது போல முஸ்லிம் அமைப்புகள் இது மாதிரியான டெரரிஸ்டுகளுக்கு எதிர்ப்போ அல்லது நாடு கடத்துவது போன்ற தண்டனையோ கொடுக்க ஏன் முன் வரவில்லை? அதாவது இஸ்லாமிய பார்வையில எந்த ஒரு உயிரையும் பறிப்பது என்பது பயங்கரமான, குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. யார் ஒரு மனிதனை கொள்கிறானோ அன்னமா கத்தலன் நாச ஜமியா, எல்லா மனிதர்களையும் அவன் கொன்றதற்கு சமமானவன். ஒரு உயிரை கொலை செய்தவன் எல்லா மனிதர்களையும் கொலை செய்வதற்கு சமமானவன் என்று திருக்குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. உயிரை கொல்வது என்பதற்கு சில நேரங்களில் மாத்திரம்தான் மனிதனுக்கு அனுமதி இருக்கிறது, அனுமதி இருக்கவும் செய்கிறது. எந்த நேரங்களில் அனுமதி இருக்கிறது? ஒரு அரசாங்கம் ஒரு கொலை குற்றவாளியை தண்டிப்பதற்காக கொள்ளலாம். மரண தண்டனை கொடுக்கணும்ல, கொலையாளி இருக்கிறான், அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தா தான் நாளைக்கு அந்த கொலை நடக்காது என்றால் ஒரு அரசாங்கம் என்ன செய்யலாம்? அந்த மாதிரியான ஒரு கொலையை தண்டனை அடிப்படையில் தக்க முறையில் விசாரித்து குற்றம் நிரூபிக்கப்பட்ட பிறகு அது மார்க்கத்தில் எங்க மார்க்கம் இஸ்லாம் அனுமதிக்கிறது. அதே மாதிரி ஒரு மனிதன் தன்னை காத்துக் கொள்வதற்காக, அது தன்னுடைய உடலா இருக்கலாம், தன்னுடைய பொருளா இருக்கலாம், தன்னுடைய மானம் மரியாதை கற்பாக இருக்கலாம், அதை காத்துக்
அவளை பலாத்காரம் பண்ணி அவளை கெடுக்க ஒருத்தன் நினைக்கிறான். அவ ஏதோ அறுவலை கத்தி எடுத்துட்டு ஒரே படம் போட்டு கொலை பண்ணான்னு சொன்னா அது இந்தியாவுடைய சட்டத்திலையும் குற்றம் கிடையாது, இஸ்லாமத்தின் பார்வையில இது குற்றம் கிடையாது. ஏன்னா தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு அந்த மாதிரி கெட்டவனை என்ன செய்யணும், அழிச்சாத்தான் காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்றால் அப்ப நமக்கு மார்க்கத்தில் என்ன இருக்குது, அனுமதி இருக்கிறது. நான் பாட்டு ரோட்ல போயிட்டு இருக்கிறேன், கத்தி எடுத்து குத்த வர்றான், நான் சும்மா இருந்தா என்னை குத்திடுவான், அவன் கத்தியை பிடிங்கிட்டு நான் குத்தலாமா? குத்தலாம். ஏன்? நம்மளை காப்பாத்தி நம்ம போயிடும், இல்லாட்டி நம்மளை காப்பாத்தி அடுத்த ஆளுக்கு போதனை. இந்த தவிர எந்த ஒரு காரணத்தினாலையும் உயிரை எடுப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை. இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த சில ரவுடிகள் சில பேர் இந்த காரியத்தை 4 பேர் தான் செய்யறான். இதை செய்யறான் என்று சொன்னால் இதுக்கு இஸ்லாம் எந்த வகையிலும் பொறுப்பு கிடையாது. ஆனால் ஐயா என்ன கேட்கிறாங்கன்னா, தஸ்லீமா நஸ்ரீனுக்கு எதிராக இந்த மாதிரி அறிவிப்பு செய்தவர்கள் இந்த மாதிரி ஆட்களுக்கு எதிராக அறிவிப்பு செய்யல, இது ஒரு அர்த்தமுள்ள ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நான் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். ஒரு ஊர் இருக்கிறது, ஒரு சென்னையே இருக்குன்னு வச்சுக்கிறோமே. நம்ம ஆயவரத்தை உதாரணம் சொன்னா யாரோ ஒரு ஆளை குறிப்பிடணும்னு நினைச்சுக்கிறீங்க, யாரோ ஒரு ஆள் இருந்திருப்பாரு, அப்புறம் அப்படி வந்துடக்கூடாது. அதனால சென்னைக்கு போயிருவோம். சென்னையில் இருக்கிறோம். சென்னையில் இருக்கிறவங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார் தப்பு பண்ணாருன்னு வைங்க, உடனே போய் முற்றுகையிட்டு பள்ளிக்கூடத்தை முற்றுகையிட்டுருவாங்க. செய்யறாங்களா? எல்லா மக்களுக்கும் தைரியம் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு பிரச்சனை நடக்குன்னு வைங்க, உடனே மக்கள் ஆஸ்பத்திரி போய் என்ன செய்வாங்க, முற்றுகையிட்டுவாங்க. அதே சென்னையில ஒரு 10 அடியாளை வச்சுக்கிட்டு ஊரையே மிரட்டிக்கிட்டு ஒரு ரவுடி ஒருத்தர் காண்டு வைங்க, அவன் தப்பு பண்றான்னு வைங்க, மக்கள் எல்லாம் போய் திரண்டவனை முற்றுகையிடுவாங்க? முற்றுகையிட மாட்டாங்க. ஏன் மாட்டேங்கிறாங்க? இவனை ஆஸ்பத்திரியில போய் முற்றுகையிட்டா திருப்பி அடிக்க மாட்டான். அவன் என்ன செய்வான், சொல்ற கேட்கிறேன்றான். பள்ளிக்கூடத்தில் போய் முற்றுகையிட்டா அவன் ஒண்ணு செய்ய மாட்டான். ஐயா மாதிரி ஒரு அதிகாரிகள் இடத்துல போயிட்டு அப்படி கத்துவாங்க, 10 பேர் சேர்ந்து கத்துவான். இப்படி எல்லாம் கத்தக்கூடிய ஒருத்தன் அறுவடை தீமா திரிக்கிற ரவுடி கூட்டம் ஒருத்தர் காட்டு வைங்க, அவன் இடத்துல ஒரு தப்பு நினைச்சிட்டு வைங்க, அதை முற்றுகையிட போவானா? போக மாட்டான். ஏன் போக மாட்டான்? அவனுக்கு உயிர் பயம் இருக்கிறது. அப்ப இந்த தீவிரவாதிகளை பொறுத்த வரைக்கும் ரவுடி கும்பலா இருக்கும் பொழுது தஸ்லீமா நஸ்ரீனை எதிர்த்தால் அந்த பொம்பளை திருப்பிக்கிட்டு அறுவலை எடுத்து விட்டாரு. அதனால என்ன செய்யணும், தைரியமா எதிர்த்துறான். சல்மான் ருஷ்டி எதிர்த்தா அவர் துப்பாக்கி தூக்கி சுட மாட்டாரு, அதனால பண்ணி போடுறான். இந்த ரவுடி கும்பலை எதிர்த்தாண்டு வைங்களேன், அதுக்கு ரொம்ப தைரியம் கூட வேணும். யாருக்கு முடியும்? அவன் எல்லாத்தையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான். அவனை போய் நம்ம எதிர்த்தோன்னு வைங்க, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போயலான்னு பயப்படுறான் எல்லாரும். மேட்டுலதான் எப்படி ஒரு ரவுடிகளை காணும் போது நம்மளே என்ன செய்யறோம், யாரை எதிர்க்கிறோம் என்றால், யாரை எதிர்த்தால் நமக்கு பிரச்சனை வராதோ, யாரை எதிர்த்தால் நம்மகை ஓங்குமோ அதை எதிர்க்கிறோம். யாரை எதிர்த்தால் பிரச்சனை வருமோ அவங்கள்ட்ட சைலண்ட் ஆகிக்கிறோம். ஆனா நம்ம மனசாட்சிக்கு தெரியும் இவன் தான் ஒன்னா நம்பர் அயோக்கியன், இவன் தான் ஒழிக்கப்பட வேண்டியவன். உள்ளுக்குள்ள வெறுக்கிறோம். யாரை வெறுக்கிறோம்? இந்த மாதிரி நம்ம யாரை எதிர்த்து நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணமோ அவங்கள விட யாரை எதிர்க்காம இருக்கிறோமோ அவங்களத்தான் நஞ்சி மாதிரி வெறுக்கிறோம். ஆனாலும் மனிதன் என்ற முறையில் நம்முடைய பலவீனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இவங்களை போய் எதிர்த்தா நம்மளை காலி பண்ணிடுவான், அந்த குண்டு நம்ம வீட்டுல வச்சு போயிருவான், நம்ம கொண்டாடி எல்லாருக்கும் ஒரு சுயநலம் ஒண்ணு இருக்கா இல்லையா? அப்ப பயங்கரவாதிகள் தீவிரவாதிகளை யாரு எதிர்க்கவும் மாட்டான், போலீஸ்ல காட்டி கொடுக்கவும் மாட்டான், போலீஸே போக மாட்டாருங்க. நீங்க மக்களை கேட்கறீங்க, போலீஸ் என்ன செய்வான்? 50 ரூபாய் பிக் பாக்கெட் பிடிக்கிறவனை பிடிச்சு விரட்டி பிடிக்கிற கூடியவன் இப்படி ஒருத்தன் வெடிகுண்டோட உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொன்னா பேசாம போயிருவான். ஏன்? நம்ம பிடிக்க போய் நம்ம மேல ஒண்ணு வீசி நம்ம காரியம் என்ன பண்றது? மேல இருந்து கடுமையான பிரஷர் வந்தா தான் நுழைவாங்களே தவிர எல்லா மனுஷன் தான் எல்லா நேரத்திலும் விளைக்கணும். அது முஸ்லீமா இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவனா இருக்கட்டும்,